கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. ஆக்சுவலாக இந்த தடவை என் பர்த்டேக்கு நிறைய பேர் பாராட்டியிருக்கீங்கப்பா. எம்எல்ஏ எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கப்பா. தேங்க்யூப்பா கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி கமெண்ட்ஸ் ரிப்ளை தான். வாங்க உள்ள போகலாம். உமா பாலாஜி, நைஸான வம்புக்கு இழுக்கிறீங்க பார்த்தீங்களா? ஏன் வெறும் ஹிந்தி ஆர்டிஸ்ட் பற்றி மட்டுமே சொல்கிறீங்க, தமிழில் ஏன் சொல்லலைன்னு கேட்குறீங்க. கண்ணா, நீ ஆக்சுவலாக போய் என்னுடைய ஃபுல் லிஸ்ட்டை போய் பாரு. எவ்வளோ தமிழ் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் தமிழ் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லும்போது ஏன் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, ஏன் இப்படி பொல்லாப்ப பேசுகிறீங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க. வாழ்க்கை சரிதம்னு எடுத்தால் நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். அவங்க எழுதின பயோகிராஃபி புக்கிலேயே அவங்கள பற்றி பல விஷயங்கள் ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு பயோகிராஃபி படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்ரீதேவி பயோகிராஃபி படிச்சிருக்கேன், ரிஷி கபூர் பயோகிராஃபி படிச்சிருக்கேன், கிளியோபேட்ராவுடைய பயோகிராஃபி படிச்சிருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தருடைய பயோகிராஃபிலையுமே அவங்க பண்ண தவறுகளை அதில் சுற்றி காமிச்சிருப்பாங்க. பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நசீமன் ஷிம்மான் போட்டிருக்கு. தயவுசெய்து அந்த தாவூதோட எபிசோட் பற்றி பேசுகிறார். அதாவது தாவூதை பற்றி நான் ஒரு எபிசோட் பேசியிருந்தேன். ஹனுமனுடைய பேரான அந்த பாகுபலியை அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு சொல்லாதீங்கன்னு. நீங்கள் வேறு, அந்த பேர் நான் வைக்கலைங்க. எப்படி தமிழ்நாட்டில் நம்ம குண்டர்கள் இல்லைன்னா நம்ம ரவுடிகள் அப்படின்னு சொல்கிறோமோ, நார்த்தில் பீகாரில் இருக்கக்கூடிய எல்லா ரவுடியையும் குண்டரையும் பாகுபலின்னு தான் சொல்கிறாங்க. அந்த வார்த்தை சொன்னால் தான் அங்கே இருக்கிறவங்கள எல்லா பத்திரிகையிலும் அப்படி தான் எழுதுகிறாங்க. ஸோ இதை நான் சொல்லலை, அவங்க சொன்னதை உங்களுக்கு கதையாக எடுத்து சொன்னேன். மைத்திலி கண்ணா, நீ டோன்ட் க்ளோரிஃபை தாவூத் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நான் எங்கேப்பா அவரை போய் க்ளோரிஃபை பண்ணுறேன்? அவன் ஒரு பெரிய ராட்சசம்பா. ட்ரக்கு சப்ளை பண்ணுறவங்களாம் நல்லவங்களாக இருக்க முடியுமா? நான் போய் யாராவது ஒரு ட்ரக் சப்ளையரை போய் நான் க்ளோரிஃபை பண்ணுவேன்னா? ஆனால் இந்த பொண்ணை அந்த ஆள் என்ன நினச்சிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். மூஞ்சில் ஆசிட் ஊற்றிருக்கலாம், இல்லை கடலில் வெட்டி கண்ணதுண்டமாக போட்டிருக்கலாம். அப்படி பண்ணலைங்கிறது அந்த கதையில் நடந்த விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மீடியா 90ன்னு போட்டு என் அன்பு சகோதரிக்கு அன்பு முத்தங்கள்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். மலர்குடி கண்ணா, ரொம்ப அழகாக சொல்லியிருக்க. என் கதைகளை கேட்கும்போது நீயும் அதில் ஒரு கேரக்டராக உள்ளே ட்ராவல் பண்ணுறீங்கன்னு. ஆக்சுவலாக நான் கதை சொல்லும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், நான் ரொம்ப ரசித்து லயிச்சு தான் அந்த கதை சொல்லுவேன். அதுவும் கிருஷ்ண கதைகள்னால் அப்பப்பப்பா நான் அப்படியே உள்ளே அப்படியே போயிடுவேன் அந்த கதையில். சுஷ்மிதா, நீங்கள் ஷர்மிளா டாகூர் பற்றி பேச முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பேசுகிறேம்மா, டெஃபினட்டாக பேசுகிறேன். அசிம் பாஷா, நீங்கள் உங்களுக்கு வைஜிஎம்மோடைய எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போட்டிருக்கீங்க. எங்கள் 2 பேருடைய உரையாடலும் ரொம்ப நேச்சுரலாக இருந்ததுன்னு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி என்னுடைய எபிசோட்ஸ் எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்கும். ஏன்னா நான் எதுவுமே ஒரு ரெடி பண்ணிகிட்டுலாம் பேச மாட்டேன். ஜஸ்ட்டு போகும்போது ஒரு காரில் ஒரு விக்கிபீடியா மட்டும் பார்த்துக்குவேன். அது ஏன்னா பிறந்த டேட்டு, ஆக்ட் பண்ணது எத்தனை படம், அவார்டு எவ்வளோ, இதுக்காக மட்டும்தான் பார்ப்பேன். மற்றபடி வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிரவிலா கேமிங் அப்படிங்கிறவங்க நம்ம கடவுளை நினச்சி உருகி அழறது தான் சிறந்த விஷயம். அதுலேயே நம்ம அப்படியே அப்சர்வ் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. நம்மளை நாமே நிறைய கரெக்ட் பண்ணிக்கணும் கண்ணா. நம்ம எல்லாருமே நிறைய தவறுகள் செய்கிறோம். இந்த 5 வரலும் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்மளே நிறைய தவறு செய்வோம். ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யக்கூடிய தவறு, அன்றைக்கி ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நம்ம உட்காந்து இன்றைக்கி நாள் எப்படி போச்சு, இன்றைக்கி நான் என்ன பேசினேன், யாரை கடுமையாக பேசினேன், இல்லை யாரை பற்றி நான் தவறாக என் மனசில் நினச்சேன், இல்லை யாரையாவது பார்த்து நான் பொறாமப்பட்டேனா, இப்படிலாம் யோசித்து இதெல்லாம் இருந்தால் கடவுளே நாளைக்கு இதில் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் நான் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கணும். அகிலன், நீங்கள் கேட்டிருக்கீங்க பாக்யராஜ் சாரை பற்றி ஒரு எபிசோடு பண்ணுங்கன்னு. அது கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன்னா மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர் இறக்கிறதுக்கு நாள் நைட்டு. ஏன்னா அவர் மறுபடியும் ரைட்டர்ஸ் யூனியனுடைய எலெக்ஷன் வருது, அது விஷயமாக பேசினார். அவருக்கு அகெயின்ஸ்டாக ஆர்கே செல்வமணி சார், பேரரசு, அவங்க குரூப் நிற்க போகுது. ஸோ இந்த சைடு நிற்கணும் எலெக்ஷனுக்கு. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நீங்கள் எதாவது படம் எழுதியிருக்கீங்களா, கமிட்டி மெம்பராக வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், நான் எந்த பக்கமே போகிறதா இல்லை,
ஏன்னா எனக்கு இந்த யூனியன்லாம் வேண்டாம் சார், ஒவ்வொரு தடவையும் வரோம், அதில் நம்ம வந்து செயல்பட இருக்கிறோம், பட் ரொம்ப கஷ்டம் சார், தொடர்ந்து அதில் வந்து பயணிக்கிறது கஷ்டம், ஆல்ரெடி 2-3 யூனியனில் இருக்கேன், இதுவரை மறுபடியும் அடிஷ்னலாக எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்த நாள் காத்தால பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெஞ்சடைப்பு வந்து இயற்கை எழுதிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் அதே சமயம் ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா, அவர் நிறைய நாள் ஆஸ்பத்திரியில் வெண்டிலேட்டர்லலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி எங்கள் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் ரொம்ப சீக்கிரமே அவருக்கு நெஞ்சு வலி வந்த கையோடையே அவர் போய் சேர்ந்துட்டார். அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் எங்கள் அக்காவுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா ஆச்சுங்க. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 50 நாளில் அவ்வளோ பணங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ். அது வந்து ரொம்பவும் வந்து ஒரு சிரமமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு அற்புதமான ஒரு மனிதர், ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன். என்ன சொல்கிறது, அவர் படங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு காவியம். எனக்கு வந்து பீம்சிங் சார், டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள், ஏபி நாகராஜன் அங்கிள், இவங்களுக்கெல்லாம் அப்புறம் நான் யாராவது ஒரு படத்தை வந்து ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன் அப்படின்னா 2 பேர் தான், மணிரத்னம் சாரும் பாக்யராஜ் சாரும் தான். இந்த படங்கள் வந்து எப்போவுமே திரும்ப திரும்ப பார்க்க தோணும், பழைய படங்கள் எல்லாம். அதுவும் முக்கியமாக பாக்யராஜ் சார் படம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ வந்து ஒரு மனசுக்கு இதமாக இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. பூர்ணிமாவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். டாக்டர் இந்திரா, ஹரி வான்மதி, இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் வந்து அந்த ஒரு டைமண்ட் மெர்ச்சன்ட்டுடைய கதையை பற்றி நான் பேசினேன் இல்லையா, மோட்டிவேஷன் ஸ்டோரி, அதை ரொம்ப பாராட்டி எழுதியிருக்கீங்க. எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு இது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கும் தெரியணும். பணக்கார குடும்பத்தில் பிறந்த அவங்க கடைசி பிள்ளை, அவனை ராஜா மாதிரி, அவங்க பிரின்ஸ் அவன் அந்த குடும்பத்துக்கு அவன். ஆனால் அவனை எப்படி அவங்க வந்து 4 வாரம் ஊர் பேர் தெரியாமல் அவனை பிளாட்ஃபார்மில் கண்டவங்க போகிற அந்த கக்கூஸில் போய், ஏன்னா எனக்கு கூட டாய்லெட் க்ளீனாக இல்லைன்னா ரொம்ப அந்த ஹோட்டல்லே இருக்க பிடிக்காது எனக்கு. அப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த பையன் அந்த மாதிரி ஒரு கழிப்பறை இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அமிச்சு அவனை வந்து உலகம்னா என்ன, கஷ்டம் வந்தால் என்ன, பணத்தோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. நம்ம எல்லாருமே இந்த தப்பு பண்ணுறோம். பசங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம். ஏன்னா பசங்க வந்து அவங்க மேலே இருக்கிற அன்பு, ஆனால் அந்த அன்பு அவங்கள வந்து கெட்டு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ரங்கராஜன், நீங்கள் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் பற்றி ஒரு எபிசோட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பண்ணலாம். ரீசெண்டாக தான் அந்த படத்தை நானும் ரிதியும் போய் பார்த்துட்டு வந்தோம். மைக்கேல் ஜாக்சனுடைய கதை வந்து ஒரு இங்கிலீஷ் படமாக வந்திருக்கு. அதை நாங்கள் 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்தோம். அனுஷா, வாட் இஸ் பஜன் சாங்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. கிருஷ்ணரை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குமா. இப்போ தமிழாக இருந்தால், அதாவது கிருஷ்ணா நிபேகன பாராயோ, அது கன்னட பாட்டு இல்லை, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா 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 அப்படின்லாம் நிறைய பாட்டு இருக்கும். இதெல்லாமே பஜன்ஸ் தான். கிருஷ்ணர் மேலே இருக்கும், ராமர் மேலே இருக்கும், முருகர் மேலே இருக்கும். சின்ன செடை உடை உடைத்தி சிங்கார, இதை நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் வந்து மீனாட்சி மேலே பாடியிருப்பார். அற்புதமான ஒரு பாட்டு. இதெல்லாம் பஜன்ஸ் தான். தமிழில் வரக்கூடிய நம்ம பாடல்கள்னு சொல்லுவோம். ஹிந்தியில் வந்து அதை பஜன்ஸுன்னு சொல்லுவாங்க. அஸ்வினி, நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ராமாயணம், மகாபாரதம், பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு. மிஸ் பண்ணாதீங்க, நான் இருக்கேன். என்கிட்ட வந்து நிறைய கதைகள் கேளுங்க. என்ன மாதிரி நிறைய பேர் டிவியில் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக அங்கே இந்த யூடியூப் வந்து பெரிய ப்ளஸ்ஸுங்க நம்ம எல்லாருக்குமே. கோவிடுக்கு முன்னாடி எனக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ நான் இதுலேருந்து எவ்வளோ நல்ல கதைகள் கேட்குறேன், எவ்வளோ நல்ல விஷயங்கள் கேட்குறேன். ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை வந்து முடி கொட்டுறதாக இருக்கட்டும், இல்லை பியூட்டி டிப்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய பேசுகிறாங்க. நல்லது நிறைய பார்க்கலாம் நம்ம. ஆனால் அதில் எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து ராங்கான விஷயங்களும் நிறைய இருக்குது. அதை நோக்கி நம்ம போகக்கூடாது. குல்ஷன், நீங்கள் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, குழந்தையும் தெய்வம் ஏன் பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்குது, ஃபுல் படமே இல்லையேன்னு கேட்டிருக்கீங்க. தெரியல, நானும் செக் பண்ணணும். ஆனால் சன் டிவியில் அடிக்கடி போடுறாங்க, வசந்த் டிவியில் போடுறாங்க, நிறைய சேனலில் போடுறாங்க. ஏன் யூடியூப்பில் இல்லைன்னு எனக்கு தெரியலைங்க. சிவரத்னம் அப்படிங்கிறவங்க வந்து பலரையும் இந்த தெய்வம் நின்று கொல்லாமல் விட்டு விட்டது வேதனை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்லைங்க, என் கண்ணால் எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய இத்தனை வயசில். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. தெய்வம் நின்று கொல்வது உண்மை. அதுக்கு மேலே அவங்க மிஸ் ஆகிட்டாங்க. இந்த ஜென்மத்தில் அவங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணலன்னா அடுத்த ஜென்மம் ரொம்பவும் கோரமான ஜென்மமாக இருக்கும். ஏங்க,
நம்மெல்லாம் வந்து எவ்வளோ பேரை பார்க்குறோம், 2 கை இல்லை, 2 கால் இல்லை. ஏங்க அப்படி பிறக்கணும்? 2 கை 2 காலும் இல்லாமையா பிறக்கணும்? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நாக்கு இருந்தும் பேச முடியாது, காது இருந்தும் கேட்க முடியாது, கண் இருந்தும் பார்க்க முடியாது. இதெல்லாமே என்னங்க, போன ஜென்மாவுடைய அந்த கர்மாவை அனுபவிக்க தாங்க மறுபடியும் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பிறக்கிறாங்க. கலாவதி, நீங்கள் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இது வந்து புருஷோத்தம மாதம், இந்த மாதத்தில் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல பாகவத கதையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, இந்த பர்டிகுலர் மந்தில் எனக்கு இதை சொல்லணும்னு நாங்கள் பிளான் பண்ண முடியாது. முன்னாடியே நாங்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ணிடுறோம். அது வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாமி கதை, ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி, ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றின கதை, இல்லை இதுக்கு நடுவில் யாராவது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து இயற்கையை எழுதிட்டாங்கன்னா அவங்கள பற்றி பேசுகிறது, இப்படியா போகுது. ஸோ பட் பாகவத கதைகள் அப்படிங்கிறத வந்து சாக்ஷி தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், இஸ்கானை வந்து சேர்ந்தவர். அற்புதமாக இருக்கும் அவருடைய கதைகள். நான் வந்து ஒரு 3-4 பேர் வச்சுருக்கேங்க. இந்திரேஷ் உபாதையா ஹிந்தியில், தமிழில் வந்து சாக்ஷி தாஸ், இங்கிலீஷில் வந்து அமரேந்திரகுமார். ஸோ இதெல்லாம் வந்து நான் கேட்காம இருக்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் உள்ளே போய் பாகவதம் ஸ்டோரிஸ்ன்னு போட்டாலே நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. பட் நான் நிறைய கதை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் விருந்தாவனம் அடிக்கடி போகிறதுனால புக்ஸில் வராத பல கதைகள் வந்து எனக்கு அந்த ஊரில் இருந்து தெரியும். ஏன்னா நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் அந்த கோயிலில் சில கதைகள் நமக்கு கிடைக்கும்போது அதெல்லாம் புக்ஸில் இருக்கவே இருக்காது. அது வந்து வாய் வழியாக வம்சமாக வரக்கூடிய கதைகள். அதனால தான் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிருஷ்ணன், பேரே கிருஷ்ணன். நீங்கள் வந்து என்ன புருஷோத்தம மாசனா என்னன்னு கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் ஒத்த வரியில் கமெண்ட் ரிப்ளையில் சொல்ல முடியாது. ஃபுல் கதையை சொல்லணும், உங்களுக்காக கண்டிப்பாக சொல்கிறேன். தமிழ், நீங்கள் வந்து குட்டி பத்மினிக்கு எப்படி இவ்வளோ கதைகள் தெரிஞ்சிருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஆனால் குட்டி பத்மினிக்கு இவ்வளோ வயசாச்சு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பேர் தான் குட்டி பத்மினி. கடந்து வந்த பாதை மிகப்பெரிய பாதை. போன கோயில்கள், எனக்கே வந்து போன வாரம் உட்காந்து நான் சும்மா லிஸ்ட் எடுத்தேன், எந்தெந்த கோயிலெலாம் போயிருக்கேன். நிறைய கோயில் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 106 திவ்ய தேசம் போயிருக்கேன். 108 தான் இருக்குது, ஓகேங்களா. 106 போயிருக்கேன். மீதி 2 வந்து பூலோகத்தில் உயிரோடு இருக்கும்போது போக முடியாது. அது வந்து பார்க்கடலும் வைகுண்டமும் பெருமாள் நம்மளை கூட்டிகிட்டு போவார்னு ஐதீகம். அதே மாதிரி 12 ஜோதிர்லிங்கம்னு இருக்குது. அதில் வந்து 2 ஊர் ரிப்பீட் ஆகும். ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இதுவா அதுவான்னு. ஸோ அந்த 14 ஜோதிர்லிங்கத்துக்கும் போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 51 சக்தி பீடம் போயிருக்கேன். அதில் பாகிஸ்தானில் இருக்கிற அம்பாளுக்கு மட்டும் நான் போகலை. மானசரோவரில் இருக்கிற அம்பாளுக்கும் நான் இன்னும் போகலை. இந்த 2 தவிர எல்லாத்துக்கும் போயிட்டேன். பட் எல்லா முருகர் கோயில் போயிருக்கேன், பாடல் ஸ்தலம் பெற்ற எல்லா சிவன் கோயிலுக்கும் போயிருக்கேன். ஐயப்பன் பாக்கி இருக்கார். ரொம்ப ஃப்யூ, விரல் விட்டு எண்ணிடலாம். நான் இன்னும் போக வேண்டிய டெம்பிள்னு பார்த்திங்கன்னா 5-6 தான் இருக்குது. ஸோ இவ்வளோ கோயில்களுக்கு போகும்போது எவ்வளோ கதைகள் நமக்கு கிடைக்கும். அந்த கோயிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, உடனே நம்ம வந்து விபூதியோ இல்லை வந்து தீர்த்தமோ வாங்கினோமா, சடரி வாங்கணும் ஓடி வந்துடக்கூடாது. கொஞ்சம் இருந்து அமர்ந்து அந்த கோயிலில் சைடில் போட்டிருப்பாங்க, ஸ்தல புராணம்லாம் போட்டிருப்பாங்க. இல்லைனா ஸ்தல புராணம் புஸ்தகம் இருக்கும், அங்கேயே வந்து கவுண்டரில் வந்து போய் பிரசாதம் வாங்குறதுக்கு பதிலாக ஸ்தல புராண புஸ்தகத்தை வாங்குங்க. வாங்கி அந்த ஸ்தல புராணத்தை படிக்கும்போது, ஓ இந்த கோயில் இப்படி தான் வந்துச்சா, இந்த கோயிலுக்கு தான் கதையாங்கிறத நமக்கு புரியும். இப்படியே நான் படித்து காது வழியாக கேட்டு இந்த கதைகள்லாம் எனக்கு தெரியும். சரிப்பா, இன்றைக்கி ஓரளவுக்கு கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுத்தாச்சு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.